காத்தான மூச்சு விட முடியலடா. அதான் வாயால விடுறேன். சார் சார் ஹாய் நானு அப்ப இது எதுவா இருந்தா என்ன லேசா இருக்கு, ஜாலியா இருக்கு. அப்போ நான் ஆவி ஆயிட்டேனா? கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்ணலாம்? பேசாம வர ராயப்பேட்டைக்கு தூக்கி போயிடலாமா? ராயப்பேட்டையா லூசு, நான் காணாம போயிட்டேன். தூக்கியா ஹாஸ்பிட்டல் போலாம். என்ன சார் போன கணக்குறாரு? அதேதான். தூக்கியா பாய் 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 பாய். ஜானகி ஜானகி ஜானகி, ஐயோ ஜானகி எங்க போனா அவ? இந்த சீனோ வேற காணோம். இதான் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க நம்பி ஒரு காரியத்தை இறங்கக்கூடாது. என்ன நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இன்னும் ரெடி ஆகலையா? நான் அப்பவே ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ரெடி ஆயிட்டேன். இவ்வளவு நாள் நான் இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். ஒளிஞ்சிட்டு இருந்தியா? ஏன்? எங்க அப்பா திடீர்னு இந்த கோவிலுக்கு வந்துட்டாரு. அவருக்கு பயந்துதான் நான் இங்க ஒளிஞ்சிட்டு இருந்தேன். எங்க அப்பா போயிட்டாரா? ஏமா உங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. உங்க அப்பா போயிட்டாருன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? இல்ல, இப்ப எங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறது பயங்கர ஈஸி. எப்படி? அவர்தான் செல்வர் கம்மிஸ் போட்டுட்டு இருக்காரு. செல்வர் கம்மிஸ் போட்டுட்டு இருக்காரு. ஐயோ அந்த செல்வர் கம்மிஸ் போட்டுக்கிட்டு கொலுசு மாட்டிட்டு இருக்கிற செக்ஸி பார்ட்டி உங்க அப்பன் தானா? ஏய் என்ன ஆச்சு? அவர் இப்பதான் உள்ள வேஷ்டி கட்டிக்க போயிருக்காரு. வேஷ்டி கட்டிக்கவா? ஆமாம்மா, இது உன் கல்யாணம்னு தெரியாம உனக்கே அப்பாவை நடிச்சு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறேன்னு சொல்லிருக்காரு. ஐயோ இப்ப என்ன பண்ண போறீங்க? கேப்ப மாது, நான் ட்ரெஸ் மாத்திக்கிட்டேன், ரெடி. ஐயோ பதறாதீங்க சார், கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. வெகுளித்தனமா சிரிக்கிற. இப்ப குரல் கொடுத்தது யார் தெரியுமா? உங்க அப்பன் தான். அப்பாவா? ஐயோ அவர் பயங்கர கோவக்காரராச்சே. அவருக்கு உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏமா உங்க அப்பாவுக்கு தான் திருட்டு கல்யாணம் சுத்தமா பிடிக்காதுங்கிற, அப்புறம் எப்படி இந்த திருட்டு கல்யாணத்தை அவன் நடத்தி கொடுக்கிறேன்னு சொல்றாரு? ஐயோ மாது, உங்களுக்கு சொன்னா தெரியாது. அவர் ஒரு டைப். லோயரா ஹையரா? டைப்னா ஏட்டிக்கு போட்டியா பேசுறவரு. யாராவது நடக்காதுன்னா நடக்கும்னுவாரு, முடியாதுன்னா முடியும்னுவாரு. என்னங்க சொல்றா? புரியலையே. மைத்ரே, எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஏடா கூட பார்ட்டி நிறைய இருக்குங்க. கொஞ்சம் உசுப்பி விட்டேன்னு வச்சுக்க, என்ன வேணா செய்யுங்க. இந்த 7வது மாடியில உன்னால குதிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க, ஏன் முடியாது, என்னால முடியும் அப்படின்ட்டு 7வது மாடியில தொப்புன்னு குதிச்சு காட்டுங்க. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் மாது. இப்படிதான் ஒரு வாட்டி எங்க ஃபிளாட்ல லிஃப்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு. நாங்களும் 4வது மாடியில இருந்தோம். எங்க அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒவ்வொரு வாட்டியும் வெளில போகும்போது 4வது மாடியில இருந்து பூனை மாதிரி தொப்புன்னு குதிச்சு போயிடுவாரா? எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? என்னம்மா அது ஒரு பேச்சுக்கு சொன்ன ஆமாங்கிற? ஐயோ 4வது மாடியில இருந்து குதிப்பாரா? அப்புறம் நீ அவனு கத்திக்கிட்டே ஓடிடுவாரு. என்ன பேச்சு பேசுற நீ? ஜானகி, இந்த பட்டுப்புடையை வாங்கிக்க. இதை கட்டிக்கிட்டு பின்ன பக்கம் ஒளிஞ்சிக்க. நான் கூப்பிடும் போது வெளியே வந்தா போறோம். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. உங்க அப்பனுக்கே தெரியாம உன்னோட திருட்டு கல்யாணத்தை ஒரிஜினல் கல்யாணமா நான் நடத்தி காட்டுறேன். எப்படி? தட் இஸ் மோர். மைதிலி, இப்ப பிளானை கவனி. சார் பொண்ணோடப்பா வெளியே வாங்க. சார் ஒரு சின்ன சமாச்சாரம். நீங்க உங்க வேஷ்டி சட்டையெல்லாம் கைட்டி கொடுத்துட்டு பழையபடி உங்க செல்வர் கமிஸே போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் ஏன் நடக்காது? சார் நடக்காதுன்னா நடக்காதுதான் சார். நீங்க வீட்டுக்கு போகலாம். நீங்க இந்த கல்யாணம் நடக்காதுன்னா இந்த கல்யாணம் நின்று போகுமா? நான் சொல்றேன்,
இந்த கல்யாணம் நடக்கும் நடக்கும் நடக்கும். பாரு குதிக்கிறார், எவ்வளவு அடம்பிடிக்கிறார் பாரு. இல்ல சார், நாங்க மனசை மாத்திட்டோம். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நாம பத்திரிகை மாத்திட்டு நாளைக்கு வேற ஏதாவது காரணத்தினால இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா இந்த கல்யாணம் ஏன் நிக்க போகுது? அது இல்ல சார், இந்த பொண்ணோட அப்பன் இந்த பத்திரிகை மாத்தினது செல்லுபடி ஆகுதுன்னு சொல்லிட்டான்னா செருப்பால் அடி. இல்ல, யோசிச்சு சொல்லுங்க. அவனை செருப்பால் அடின்னு நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நிச்சயதார்த்த பத்திரிக்கை மாத்தினதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்த எந்த கொம்பனாலையும் முடியாது. இவங்க அப்பா என்ன பெரிய இவனா? பொறுக்கி பரதேசி எருமாடு முட்டா பையன். இன்னும் ரொம்ப ஓவரா போற. இப்ப திட்டாதான்டா உண்டு, சான்ஸ் கிடைக்கிறது விடக்கூடாதுடா. அந்த சடை இந்த கல்யாணம் செல்லாதுன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். முகூர்த்த பத்தின மாத்தினதுதான். சார், அப்புறம் நீங்க பேச்சு மாறக்கூடாது. நிச்சயம் மாற மாட்டேன். நீங்க தைரியமா நிச்சயதார்த்த பத்திரிக்கை எழுதுங்க. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். மங்காளி மங்காளி மச்சான், என்னடா அவன் கூப்பிட திரும்பி பக்கம் போயிட்டே இருக்கான். மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். Now I see LIC ஆயில் காப்பீட்டு கழகம். சார் என் கிளைம் வரும், சீக்கிரம் செட்டில் பண்ணுங்க சார். கூவம் நதியின் இசை நிலவினிலே கில்மா கில் பாசு பெண்களுடனே ஆவிகள் ஓடி விளையாடி வருவோம், அதுக்கப்புறம் ஒன்றும் தோணலையே. அப்போ மாதவன் கல்யாண பத்திரிகை எழுதிடலாமா? அப்படின்னா அப்படி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. எழுதிக்கங்க சார். நம்பர் 5 திருவேங்கடம் தெரு, மயிலாப்பூர். ஒரு நிமிஷம், திருவேங்கடத்துக்கு என்ன ஸ்பெல்லிங்? தமிழ்ல தானே எழுத போற? தமிழ்ல என்ன ஸ்பெல்லிங் சொல்றதை எழுதுங்க சார். நம்பர் 5 திருவேங்கடம் தெரு, மயிலாப்பூரில் வசிக்கும் கோயம்புத்தூர் கோவிந்தராஜனின் மகனும் எனது நண்பனுமான சீனுவை. அதெல்லாம் irrelevant விடுங்க. பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேரு ஜாங்கிரிங்கரா. பொண்ணு பேர் ஜாங்கிரியா? பையன் பேர் என்ன, பாதுஷாவா? விடுங்க சார், பத்திரிகையில பொண்ணு பேர் போடணும்னு என்ன அவசியம்? பொண்ணு பேர் போட வேண்டாம். என்னது, பத்திரிக்கையில பொண்ணு பேரு போட வேண்டாமா? இப்ப நான் சொல்றேன், பத்திரிக்கையில பொண்ணு பேரு போடணும் போடணும் போடணும். எப்படி அடம்பிடிக்கிறார் பாரு. ஞாபகம் வந்துச்சு, பொண்ணு பேரு ஜாவுல ஆரம்பிக்கும். ஜாக்குலின். வெள்ளக்கார பேர் சார். என்ன 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 ஜார நிறைய பேர் இருக்கு. நிறைய இருக்குது. ஜாமிட்ரி. ஐஸ்வர்யா. ஓ ஐஸ்வர்யா. எழுதிருச்சேதான் ஐ ஜாவா ஆகுதுன்னு பார்த்தா உனக்கு பேசுறச்சே ஆகுதா? சொல்லுங்க. ஜாவுல ஏதோ நல்ல பேர் ஆரம்பிக்குமே. ஜலஜா. இல்லையே, அது ஜால ஜாவாயிடுமே. இல்லையே, என்னது ஜால ஒரு பேரும் இல்லையா? இருக்கு சார், இருக்கு. நான் ஒரு கோயம் குறுமுட்டை. எருமாடு முட்டா பையன். சும்மா இருப்பா.
அவர் தான் கொந்தளிக்கிறார்ல. ஜானகி என் பொண்ணு பேரு, அதையே போடுங்க. என்ன சார் இது? உங்க பொண்ணு பேர்ல எப்படி சார் போட முடியும்? ஏன் போட முடியாது? போடுங்க போடுங்க போடுங்க. ஓகே ஓகே. யோ அதுக்கே என் தொடையில் தட்டுற? இதான் தைல கல்யாணங்கிறதா? ஜானகி போட்டாச்சு. அப்பா பேர் என்ன? என் பேரை போடுங்க. போடுங்க போடுங்க போடுங்க. போடுங்க போடுங்கன்னா என்ன அர்த்தம்? அப்பா பேரே போடுங்க வா. என் பேரை போடுங்க. உங்க பேர் என்ன சொல்லி தொலைங்களேன். மாடசாமி. மாடசாமியா? மடசாமி. உங்க அட்ரஸ் என்ன? நம்பர் 10 சொக்கலிங்கம் தெரு, தேனாம்பேட்டை. ஓகே. நம்பர் 10 சொக்கலிங்கம் தெரு, தேனாம்பேட்டையில் வசிக்கும் மாடசாமியின் மகள் ஜானகிக்கு மணமுடிக்க சம்மதிக்கிறோ. போடுங்க போடுங்க போடுங்க. லொட்டையா? சார் கையெழுத்து போட்டுட்டோம். இனிமே நாளைக்கு கல்யாணம் செல்லுபடி ஆகாதுன்னு பொண்ணோட அப்பா சொல்லிட மாட்டார? நிச்சயமா இந்த கல்யாணம் செல்லும் செல்லும் செல்லும். ஒரு பய அசைக்க முடியாது. அப்புறம் என்ன, அவரே சொல்லிட்டாரு. அப்போ பொண்ணை கூப்பிட்டுலாமா? தாராளமா கூப்பிடுங்க. பொண்ணை கூப்பிட்டுலாமா? கூப்பிடு. கூப்பிட்டுலாமா? ஜானகி. ஜானகி நீயா? எஸ், உங்க பொண்ணு ஜானகியே தான். இந்த கல்யாணம் செல்லாது. ஏன் செல்லாது? பத்திரிகையில என்ன எழுதி கைது போட்டிருக்கீங்க? மாடசாமியின் மகள் ஜானகி. அது உங்க பொண்ணு ஜானகி தானே? ஆமா. ஆமா. நீங்க மாடசாமி தானே? இல்லையே. இல்லையே. இல்லையா? ஆமா, என் பேரு மாடசாமி இல்ல, சுந்தர்ராஜன். ஜானகி என்னம்மா சொல்றாரு உங்க அப்பா? எங்க அப்பா சொல்றது கரெக்ட் தான். அவர் பேரு மாடசாமி இல்ல, சுந்தர்ராஜன். அவன் என்ன சுந்தர்ராஜன்? சார் பயங்கர போங்கடிக்கிறீங்க சார். அப்புறம் ஏன் சார் பத்திரிகையில மாடசாமினை இது கைது போட்டீங்க? நான் ஏற்கனவே 2-3 பேருக்கு ஷூரிட்டி கைது போட்டு நடுத்தருவுக்கு வந்திருக்கேன். அதனால ஒரு சேஃப்டிக்காக எப்பவுமே மாடசாமின்னு கைது போட்டுருங்க. அதனால என்னப்போ பத்திரிகையில என்ன அட்ரஸ் கொடுத்திருக்கீங்க? நம்பர் 10 சொக்கலிங்கம் தெரு, தேனாம்பேட்டை. பொண்ணு பேரு ஜானகி. இது போறோம் சார். மரியாதை கல்யாணத்துக்கு சம்மதிங்க. நம்பர் 10 சொக்கலிங்கம் தெரு, தேனாம்பேட்டை தானே? அங்க போய் பாரு. அங்கதான் E3 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மாடசாமின்னு ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு. அவருக்கு ஜானகின்னு ஒரு பொண்ணு இருக்கு. நல்லா கண்ணகரேர்னு பல்லும் பௌஷமா இருக்கும். அவளுக்கு உன் ஃப்ரெண்டை கட்டி கொடு. ஜானகி, என்ன தைரியம் தான் நீ வீட்டை விட்டு ஓடி வருவேன்? வா மரியாதையா. சார் சார் போயிடாதீங்க சார், போயிடாதீங்க சார். ரொம்ப ஜாலியா நீ சிரி கிரேசியா. சார் தயவு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க சார். என் ஃப்ரெண்டு சீனுக்கு என்ன சார் குறைச்சல்? என்ன குறைச்சலா? குறையறதே உன் ஃப்ரெண்டு சீனு தாண்டா. கல்யாணத்துக்கு எல்லாரும் கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டாங்க. எங்கடா உன் ஃப்ரெண்டு சீனு? ஒரு கல்யாணத்துக்கு கரெக்ட் டைத்துக்கு வர துப்பு இல்ல உன் ஃப்ரெண்டுக்கு. அவனுக்கு போய் என் பொண்ணை கட்டி கொடுக்க சொல்றியா? நீ வாடி. சார் போயிடாதீங்க சார். சார் சார் ப்ளீஸ் போகாதீங்க சார். ஹலோ சார். சார் சார் ப்ளீஸ் போகாதீங்க சார். ஹலோ சார். ஜானகி
கஷ்டப்பட்டேன். சீனு கல்யாணம் நின்னு போயிருச்சே. எல்லாம் உங்களால தான். நான் என்னமா பண்றது? சீனு லேட்டா வந்தா நான் என்ன செய்ய? சீனியே லேட்டு உங்களால தான். நீங்க தான் போய் தலைக்கு டை அடிச்சு வர சொன்னீங்க. முதல்லயே வந்திருந்தாருன்னா இத்தனை நேரம் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும். ச்சே, இப்படி பண்ணிட்டீங்களே. தப்பு உங்க பேர்ல தான். வாங்க மாமா போலாம். வாரேன் சார். ஏய் மாது, என்னைக்காவது உருப்படியா ஏதாவது காரியம் செஞ்சிருக்கிறியாடா? மைதிலி இருமா, நானும் வரேன். போகும்போது இந்த கோயம்பேடு மார்க்கெட்ல புது புடலங்க வாங்கிக்கிற போலாம். வரேன். எல்லாம் இந்த சீனுவால வந்தது. இடியட். எவ்வளவு கஷ்டப்பட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிருந்தேன். இப்படி கண்டுக்காம போயிட்டானே. வரட்டும், இன்னைக்கு வரட்டும். மவரையா நாக்க பிடிக்கிறவன் 4 வார்த்தை கேட்கிறவன. வரங்க. அடா பாவிங்களா, இப்படிங்கிற நகைச்சித்து நினைச்சுட்டானுங்களா? வரேத்தார் கூப்பிட்டு போட்டானு. ஐயோ, தட்சணை நான் என்னடா பண்ணுவேன்? இப்ப நான் யாருக்கிட்ட என்ன சொல்றது? வரேன் சார். வாடா மாப்பிள. ஏண்டா லேட்டு? லேட்டு ஒன்னாலதான். லேட்டானதும் ஒன்னாலதான். புரியல. நீ என்ன டை அடிக்க போச்சேன்டியா? ஆமா. அதனால லேட் இல்ல. பின்ன? ஆனா அதனாலதான் லேட் ஆயிட்டேன். ஐ திங்க் நீ மென்டல் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். டை அடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். சலூன் தோ பக்கத்துல இருக்கு. ஏண்டா லேட்டு? சலூன் பக்கத்துல இருக்குடா, அதனால லேட் இல்ல. பின்ன? ராயப்பேட்டா தள்ளி இருக்க, அதனாலதான் லேட் ஆயிட்டேன். சலூன்ல டை அடிச்சு ராயப்பேட்டா எதுக்கு போன? வெயில்ல காயறதுக்கா போயிட்டு வந்தியா? இல்லடா. பின்ன ராயப்பேட்டா எதுக்கு போயிட்டு வந்த? ராயப்பேட்டா ஹாஸ்பிடல் எதுக்கு போனேன்னு நான் சொல்றேன்ப்பா. சீனு ராயப்பேட்டா போனா, நீங்க எதுக்கு ராயப்பேட்டா ஹாஸ்பிடல் போனீங்க? சீனு ராயப்பேட்டா போனா, சீனுவுக்காக நான் ராயப்பேட்டா போனேன். என்ன சார் நீங்களும் மென்டல் ஆயிட்டீங்களா? சீனு ராயப்பேட்டா போனா, சீனுவுக்காக நான் ராயப்பேட்டா போனேன். ஏன் சார் இது என்ன புது கவிதையா? எல்லாம் 2 தடவை சொல்றீங்க. மது, ஒரு பேட் நியூஸ். தெரியும் சார். சீனு கல்யாணம் நின்னு போயிருச்சு. அதானே? சீனு கல்யாணம் ஏன் நின்னு தெரியுமா? தெரியும் சார். இந்த மாதிரி பசங்களாம் நம்பவே கூடாது சார். கொஞ்சம் கூட டிசிப்ளினே கிடையாது. சொன்ன டயத்துக்கு செத்தாலும் வர மாட்டானுங்க. சிரிக்காத. நான் எங்கப்பா சிரிச்சேன்? இவனை மது, சீனு செத்ததுனால தான் வரல. என்ன உளறீங்க? சீனு செத்ததுனால வரலையா? எஸ், சீனு இஸ் டெட். சார் என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீனு பனால் ஆயிட்டான். சிரிக்காதடா. நான் எங்கப்பா சிரிச்சேன்? சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். கக்க கக்கன்னு ஏதோ சிரிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல சீனு செத்துட்டானா? ஆமாப்பா, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சீனு மூக்குல வச்சிருந்த பஞ்ச சுட்டுன்னு வந்தேன். அட பாவி, இவ்ளோ பஞ்சாவு மூக்குல இருந்துச்சு. எனக்கு எப்படிப்பா தெரியும்? இத மூக்குல அடைச்சவங்கள தான் கேட்கணும். லூசு மாதிரி கக்க கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க. சார் சார், அப்போ இது யார் சார்? எதுயா? இதோ இருக்க. இது யாரு? எது? இங்க இப்படி 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 பண்றது. இப்படியா? மது, சீனு உன்னோட டியர் ஃப்ரெண்டு தான். செத்துட்டான்னு சொன்னோன்னே இப்படி மென்டல் ஆக கூடாதுப்பா. அப்ப இது யாரு? இது யாரா? என்னையா இருக்காங்க? இது யாருங்கற? இங்க பாருங்க. இங்க இங்க பாருங்க. மது, என்னப்பா ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்ல சார், சீனு. அதான்ப்பா பூட்ட கேஸ்ப்பா. இல்ல சீனு இதோ இருக்கா. எங்கப்பா இருக்கா? இருக்கா சார். என்னையா சொல்ற? இங்க இருக்கா சார். இங்க சீனு இருக்கா சார். இப்பதான் நான் போயிட்டு வரேன். எங்க போயிட்டு வரீங்க? சார் சீனு சார்.
உளறிட்டு போறான், நீ இங்க இருக்க செத்துட்டாங்கறான். பைத்தியம் மாதிரி பேசுறான். அப்ப இங்க நிக்கிறது யாரு? நிறுத்துறா. ஏன்டா இப்படி பேயாட்டம் ஆடுற? பேயாட்டம் தான்டா ஆடும். அப்ப என்னங்கற? மேனேஜர் சொன்ன மாதிரி நிஜமாவே நீ பனால ஆயிட்டியா? ஆமாண்டா மச்சான். ஆமாண்டா மச்சானா. அம்மா எப்படி செத்த? வரவையில தான ஆக்சிடென்ட்டா? மர்டர். மர்டரா? கொலையா? உன்னை யாரா கொன்னாங்க? நீதான்டா. நானா? நீ என்ன டை அடிக்க போச்சினியா? நான் டை அடிச்சேனா டைட் ஆயிட்டேன். அலர்ஜியில மூச்சு திணறல் வந்து பாம் பாம் பண்ணி நான் செத்து போயிட்டேன்டா. நீ எதிரில இருக்கியே. இது கோஸ்ட். அப்ப செத்து போனது? அது வேஸ்ட். அதை தூக்குறவங்களுக்கு தான் பொணங்கணம் கணக்கு. சீனு நிஜமா சொல்லு, நீ செத்து போயிட்டியா? ஏன்டா இப்படி செத்து போயிட்டியான்னு கேட்டா சாவடிக்கிற? சொன்னா புரிஞ்சுக்கோடா. ஐ அம் டைட். முட்டாள். அது ஐ அம் டைட் இல்ல, ஐ அம் டெட். நீ செத்தது போறாது, நீ இங்கிலீஷ் வேற சாவடிக்கிறிய. சரி செத்து போயிட்டா நார்மலா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீ மேனேஜர் கண்ணுக்கு மட்டும் தெரியல, என் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியல?